வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோக்கல் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகிற வழியில் அந்த லேக் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு, கம்மியான டிஸ்டன்ஸில். ஸோ போகிற வழியில் தானே இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஜி? 6 கிலோமீட்டர். இன்னும் 6 கிலோமீட்டர் போகணுங்க. அசால்ட்டாக சொல்கிறாரு மனுஷன். 6 கிலோமீட்டர்ஸ் மணி இப்போயே மணி 1 கூட ஒரு இடம் கூட போகல. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கே போகிறோம். நம்ம தலை பைக்கில் வரையில கூட நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவோம், காலைல ஃபஸ்ட்டு வந்து போயிடுவோம். தூங்கி எழுந்து காரில் உட்காந்து வரோம், புதுசாக வர்றோம். ஆனாலும் மத்தியானம் தான் சோம்பேறி தான் போகிறதுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா இதில் காரில் வந்தோம். கார் அதை விட சோம்பேறித்தனமாக இருக்குது. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். வந்துட்டோம். ஒரு பிளேஸாவது போய் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்க்கு என்ன பண்ணுச்சு பார்க் ஏதோ இருக்குதான், வரையில் முடிஞ்சால் பார்ப்போம். இப்போ போய் அந்த ஹிரோனிக்கல் லேக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துவோம். பார்த்தா அப்போ தான் தெரியும் லேக் ரூட் பண்ணலாம். லேக் ரூட்டுமா? வியூ நல்லா இருக்கு கைஸ். இது பாருங்களேன், அது ஒன்று வியூலாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? சூப்பராக வியூ நல்லா இருக்கு. ஹில்ஸ் மேலே தான் இருக்கு. ஆனால் ரோடு தான் ரொம்ப கொடூரமாக இருக்கு. எல்லாம் போயிட்டு வராங்க. நம்மளும் போகலாம். ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஹில்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த பாருங்க, அந்த காலத்து வீடெல்லாம் இருக்குதா, ஓட்டு வீடு நல்லா இருக்கு. எல்லாம் மாடி வீடு ஆயிடுச்சா, அதனால ஓட்டு வீடை பார்த்தா அதிசயமாக இருக்குது. கூரை வீடு அழிஞ்சே போச்சு 70%. கூலிங் கிளாஸ் போட்டால் கூல் ஆகிடுவீங்களா? ஆனால் ஏரியா கூலாக இருக்குன்னு பார்த்தா அது காலையில் வந்திருந்தோம்னா ஈவினிங் மேபி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் கூட தெரியும், சொல்லுவோம், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்தால் நம்ம அந்த வியூ பாயிண்ட் போய் ஈவினிங் பார்த்துட்டு வந்துடலாம். ஜம்முன்னு தலைவர் பார்த்தீங்களா கைஸ்? கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் கூல் ஆகிடுவாராம். ஸ்மார்ட்டாக இருந்தால் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் கமெண்ட் தட்டி விடுங்க. நீங்களும் கூலிங் கிளாஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கூலாக இருக்குங்களா இல்லை. கூலிங் கிளாஸ் போட்டால் கூல் ஆகிடுவோன்னு ஒரே நீங்கள் தாங்க. அப்புறம் பேர் எதுக்கு வச்சுங்க, கூலிங் கிளாஸ் தான். சில்வர் நல்லா இருக்கு ரோடு. அப்படி தீட்டு வா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் காட்டுக்குள்ளே போகிற அது செம்மையாக இருக்குது. எல்லாரும் போயிட்டு திரும்பி வர நேரத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். அப்போ தான் காலியாக இருக்கும், ஜாலியாக பார்க்கலாம். ஜாலியாக போகலாம். கூட்டம் இருந்துட்டு தாங்க இருக்கும். நம்மள மாதிரி வர்றவங்க டைமாக வர்றவங்க வந்துக்கிட்டே தானே இருப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு போவாங்க. இந்த காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இப்போ தான் வருது. இப்போ தான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்திருக்கோங்கிற அந்த ஃபீலே வருது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அழகாக ஜாலியாக யாருமே இல்லாத இடத்துக்கு இப்படி போகும்போது தான் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும். வேறு லெவல். இந்த மாதிரி தான் போகணும்னு ஆசை. இப்போ வருது டூரிஸ்ட் வர பேர் டூர் வந்தது பேர் ஏதோ 2.5 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கு. அதுதான் அந்த வெரோனிக்கு நம்ம பின்னாடியே ஒரு வண்டி வருது. ஓவர்டேக்கில் பண்ணீங்க. உண்மையிலேயே லேக்குக்கு போகிறத விட லேக்குக்கு போகிற வழியை பார்க்குறது தாங்க ஜாலியாக இருக்குது. நல்லா சூப்பராக செட் பண்ணி செட்டுன்னு சொன்ன மாதிரி இயற்கையாக அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது இந்த மரம்னு நினைக்கிறேன். இந்த மிளகு செடி ஏற்றி விடுவாங்கல்ல, அந்த மரம் மாதிரி இருக்குது. மிளகு செடி, இந்த வெத்தலை செடியெல்லாம் ஏற்றுவாங்களே, அப்படி தான் தெரியுது. அந்த மரம் மாதிரி இருக்குது. கார் வந்துச்சு, காணா போயிடுச்சு. இந்த மரம் வச்சு எதோ பண்ணுறாங்க. அதாங்க அந்த மரத்தில் தாங்க மிளகு செடி ஏற்றி விடுவாங்க. ஹைட்டாக வளர்த்துட்டு மிளகு செடி ஏற்றி விடுவாங்க. அப்புறம் வந்து இந்த வெத்தலை செடி, வெத்தலை கொடியெல்லாம் இல்லை, அது ஏற்றி விடுவாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 1.8 பக்கத்தில் வந்துட்டா.
வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, சில்லுன்னு இருக்கான். சில்லுன்னா இல்லைங்க, ஆனால் இதமாக இருக்கு. காற்று ஒரு மாதிரி இருக்குது. அது ரெண்டும் வெயிலும் காற்று சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் நான் கண்ணாடி அருமையாக போய் மாட்டிக்குவோம். அப்புறம் அடிச்சு வேற ஆகிடும். அப்புறம் அம்மா உட்காந்து ஏற்கனவே காது அடிச்சுக்கிட்டு வந்து நின்று எடுக்க மாட்டேங்குது. அப்போ பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போனா பில்டிங் பாருங்களா, சூப்பராக இருக்குங்களா? ஹோட்டலில் தான் இருக்கு. ஹோட்டல் தான், ஹோட்டல் தான். நல்லா இருக்கு பார்க்க. என்ன சொல்லுங்க, நான் எங்கே வந்துடுறேன் இந்த ஹோட்டலுக்கு. இல்லை, இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. என்ன இதாக அவளை ஃபினிஷ் பண்ணல. ஹோட்டல் அதான் பார்க்க நல்லா இருக்கு. அதான் அதான் தெரியும். காய்ஸ், அந்த லேக் வந்துட்டோம். இது பாருங்க, வெஹிக்கிள்லாம் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி என்ன இருக்கிறது தெரியவில்லை. லேக்கு தான் இருக்கு. லேக்கு தான் இருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாக்கிங் மாதிரி ஒன்று இருந்துச்சுல்ல, அதுதான் கொஞ்சம் அங்கே இருக்கு, ஃப்ரேமாக இருக்குது. ஆமாம், அதுதான் பார்த்துட்டு வரணும். ஓகே, வண்டி எங்கே போடுறது? எடுத்துட்டு போய் அந்த ஆட்டோக்கு முன்னாடி சொல்லி விடுங்க. இந்த லிஃப்ட் அதுக்குள்ளே சொல்லிடுவா. அவ்வளோதான் எடுக்கிறாரு அவரு. நம்ம இப்படி சொல்லிவிடுவோம். அப்படி விட போகிறோம். கைஸ், அந்த லேக் என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க கைஸ், இங்கே தான் வந்து சின்னதாக மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த லேக்குக்கு வரவங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சருக்கு இது பண்ணிட்டுக்கப்புறம் ஏங்க, எதுவாக இருந்தாலும் இந்த எண்டுலேருந்து அந்த வரைக்கும் எண்டு வரைக்கும் நடந்து போயிட்டு அதில் போய் வேணால் ரீல்ஸ் பண்ணிக்கலாம். கரும்பு ஜூஸு, மேகி திறந்து வச்சுருக்காங்க கூட தெரியாது. புரியல, அது கூட திறந்து வச்சுருக்காங்க தெரியாது. யாரும் போன மாதிரியே தெரியல. போன மாதிரி தெரிலையா? அங்கே லாஸ்ட்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, தெரியுதா? கோயிலால் வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுங்க. செம்மையாக அடிக்குது வெயில். வெயில் காயுதுங்களா? இது காலையில் அடித்த குளிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெயில் அடிக்குது. ஆனால் சில்னஸ் தெரியுதுல்ல அந்த காற்றுல. இருக்கு, சின்னஸ் இருக்கு. அப்போ ஈவினிங் நல்லா இருக்குங்க. சின்னஸ் சீரியஸாகவே சூப்பராக தெரில, ஆனால் இருக்கு. அங்கே யாருமே இல்லை, பூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் பார்க்கும்போது வீடியோஸ்ல எல்லாம் ரீல்ஸ்ல எல்லாம் இதில் நடந்து போய் வீடியோ எடுத்து போட்டாங்க. பட் இந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஓகே, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் இருக்கு நல்லா தெரில, இதில் என்ன பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை சூழ்நிலை நல்லா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு பிளேஸாக இதை கவர் பண்ணிக்கலாம் வேணா, அவ்வளவுதான். கவர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ தூரம் நடக்கணுங்க. சரி, அப்போ போயிடலாமா? வாங்க வாங்க, வந்துட்டு இந்த இது வரைக்கும் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அந்த எண்டு வரைக்கும் எதுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் போகலாம், தெரியாமல் நம்ம எதுக்கு போகிறது? சும்மா பார்த்துட்டு வருவானுங்க போகிறதுக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் பாருங்கள், சுற்றி பாருங்கள் கைஸ். இவ்வளவுதான். இதுதான் 360. அதான் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இந்த போட்டு கீட்டெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. அதான் சொல்கிறேன், போட்டு தண்ணி இன்னும் ஹைட்டு வேணும்ல. அதான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் தண்ணிட்டு போட்டு மாதிரி போட்டு அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அது ஒரு ஒர்த்தியாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒரு போட்டு கீட்டு போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்பீட் போட்லாம் போட முடியாது, துடுப்பு போட்டு வேணால் போடலாம். துடுப்பு போட்டு அவங்க பெடலிங் போட்டு போடலாம், ஜாக்கெட்டோட சேர்த்து பண்ணலாம். போட்டால் ஓரளவுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இந்த இயற்கை சுற்று பார்க்குற சூப்பராக இருக்கும். கைஸ், இது க்ளோஸ் பண்ணியிருக்கும்னு நினச்சேன், பட் ஓப்பனில் தான் இருக்குது. எகிரிக்கு வச்சு போனோங்க. ஓ, கட்டை வச்சு கட்டிட்டாங்களா? செவ்வரே போட்டாங்க. என்ன ப்ரோ? அலோ இல்லையா? அது இங்கே லோக்கலில் அங்கே இருக்காங்க போல. ஓகே, மீன் பிடிக்கிறாங்க. சரி, ஓகே வாங்க. எங்கே சாமி போகிறீங்க? சரி வாங்க போவோம். அங்கேயும் போய் அங்கே பார்க்குற தண்ணி தான் இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்க தண்ணி தான் அங்கேயும் இருக்குது.
அங்கேயும் படிக்கட்டு இருக்குங்க, பட் அங்கேயும் க்ளோஸ் ஆகிட்டு. இதே மாதிரியா இருக்கு படிக்கட்டு நார்மல் நடந்து போய் பெரிய கோயில் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன். சூப்பராக விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்ட லேக்கு மாதிரி தான் இருக்குது. பட் அது அப்படியே இங்கே வர மக்கள்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டங்கள் வர ஆரம்பித்தோன்னே இங்கே 4 கடையை போட்டுட்டு அப்படியே டிக்கெட் கவுண்டர் அநேகமாக ரெடி பண்ணுறாங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கூட்டம் வரதை பார்க்க ஆரம்பித்தோன்னே சரி ஓகே எதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி டிக்கெட் போட்டலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் லேக்கை விட சின்ன லேக்காக தான் இருக்குது. மணிமங்கலத்தில் இருக்குல்ல லேக்கு, அங்கே பாருங்க ஜி, அங்கே மேலே மலை மேலே பாருங்க ஜி, அது என்ன போகுது செமையா ரோடு மாதிரி இல்லை, அந்த அது ஏதோ ஒரு பீக்கு, இசட் பீக்கா ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் தான் அது. சூப்பராக இருக்குல்ல நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க கைஸ், செம்ம. இங்கே வந்து பார்த்தா வியூ, அந்த வியூ தான் அட்டகாசமாக இருக்குது. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வியூ தான் அங்கே. ஆனால் வண்டியெல்லாம் போகிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. வாங்க போய் கேட்டு பார்ப்போம், நம்மளும் போவோம். அது என்ன இடம்னு போகுதுங்க, வண்டி போகுது. அதுதான் ஜி சொல்கிறேன். அந்த கடையில் கேட்டோம்னா அந்த இடத்து பேர் கேட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, போய் பார்க்கலாம். வண்டி சூப்பராக போகுது. சரி ஓகே காய்ஸ், இங்கே வந்ததுக்கு நம்ம ஊரில் இந்த லேக்கை பற்றி கேட்கணுன்னா நம்ம ஊர் மணிமங்கலம் அந்த லேக்கை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதோட சின்ன லேக்கு தான், இதில் ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஓகே, அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய்.